வாங்க எல்லாரும் ஒரு நியூ கவர்னன்ஸ் உருவாக்கலாம். இட்ஸ் a நியூ பிகினிங், நியூ எரா. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா மக்களே? திரு ஜோசப் விஜய் அவர்கள் தன்னுடைய முதலமைச்சர் பதவி பிரமாண விழாவுல உறுதி கொடுத்தது. இப்பதான் எனக்கு புரியுது இந்த நியூ எரா, நியூ பிகினிங்ஸ், நியூ கவர்னன்ஸோட உண்மையான அர்த்தம். கடந்த 100 நாள் ஆட்சியில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 546 குற்றச்சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த 546 குற்றச்சம்பவங்களை ஆக்ஷன் கிங் மாதிரி இருந்து ஒரு சலித்து போன சர்க்கார் மாதிரி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறவர் தான் இன்றைய முதல்வர் திரு ஜோசப் விஜய். பெண்களுக்கு பாதுகாப்பா நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன், ஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல அந்த பெண்களுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பு இருக்குன்றத மக்களே நீங்களே உணர்வீங்க. தாவேக்காவை சார்ந்த நிர்வாகியா இருக்கிற ஒரு பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைத்தன்மையை தான் பல்ல இழிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆட்சியை இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்காரு. மக்களே, போதை பழக்கத்துல தமிழ்நாடு ரொம்ப மெதமெஞ்சி போய் சீர்கட்டு போயிருக்கு. நான் ஆட்சிக்கு வந்தா அடுத்த நிமிஷமே போதை பழக்கத்துல இருக்கிற எல்லா மாணவர்களையும் எல்லா இளைஞர்களையும் நான் சரியான பாதைக்கு கொண்டு வந்துருவேன், அடுத்த நிமிஷமே நான் கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்த அதே முதலமைச்சரோட அரசாங்கத்துலதான் கல்லூரியில போதை மருந்து விற்றவர்களை காட்டி கொடுத்ததுக்காக அந்த மாணவனை 20 பேர் கொண்ட கும்பல் குத்தி குத்தி கொலை பண்ண இந்த சர்க்கார் அரசுதான் திரு விஜயோட அரசா இருக்கு. காவல்துறையையும் சட்டத்தையும் பாதுகாக்கக்கூடிய தன்னோட கையில வச்சிருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்களோட ஆட்சியில தான் இன்னைக்கு இளைஞர்கள் கிட்டத்தட்ட ஏறத்தாழ 10 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதுல வர ஒரு பெருமை பீத்திக்கிறது இருக்கிற அமைச்சர்களும் இவங்களும் தாவேக்காவும் எங்களை இந்த நியூ கவர்னன்ஸை உருவாக்கி விட்டது இன்றைய இளைஞர்கள், இன்றைய ஜென்சிக்கள். உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். அந்த ஜென்சிக்கள் கிட்டத்தட்ட 10 பேரு கடுமையான முறையில, கொடுமையான முறையில கொலை செய்யப்பட்டு இறந்திருக்காங்க. அவங்களுக்காக உங்களோட தாவேக்கா அரசு என்ன சட்டத்திட்டத்தை நீங்க முன்னெடுத்து அதுக்காக நீங்க என்ன பாதுகாப்பு கொடுத்திருக்கீங்க? அப்போ உங்களோட ஆட்சி இந்த 100 நாள்ல வீணா போன, மக்கி போன, நாசமா போன ஆட்சியை தான் நீங்க ஆண்டுகிட்டு இருக்கீங்க.